கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா. இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். பூமியிலே மனுஷனுக்கு போராடுவதற்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. வாழ்க்கையிலே தினந்தோறும் பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை நாம் கடந்து போகிறோம். குடும்பத்தில் பிரச்சனை, அலுவலகத்தில் பிரச்சனை, இல்லை வியாபாரத்தில் தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, பிரச்சனை இல்லாத இடமே இல்லை. அப்படியாக ஒரு மனிதன், ஒரு தம்பி சின்ன பையனாக இருக்கான். அவன் குடும்பத்தில் அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வர வரைக்கும் ஸ்கூல் படிக்கிறான், பெரியவனாகிறான், திருமணம் ஆகுது, பிள்ளைகள் பிறக்குது. ஒரே பிரச்சனை. திருமணம் ஆகிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு குறிக்கப்பட்ட காலம் வருது பாருங்கள். அந்த காலத்தில் ஒரே பிரச்சனை, அவனால் தாங்க முடியல. வீட்டில் பிரச்சனை, மனைவிகிட்ட பிரச்சனை, பிள்ளைகள்கிட்ட பிரச்சனை, அலுவலகத்துக்கு போனால் அலுவலகத்தில் பிரச்சனை. வாழ்க்கையே வேணாண்டா அப்படிங்கிற நொந்து போகிற அளவுக்கு ஆகிட்டான். கடைசியில் பக்கத்தில் ஒரு முனிவரை பார்க்குறதுக்கு போகிறான். ஒரு ஆசிரமத்தை தேடி ஒரு முனிவர்கிட்ட போய் சொல்கிறான், ஐயா, நான் உங்களை போல் நான் முற்றும் துறந்த ஒரு முனிவராக மாறிடலான்னு இருக்கேன். என்னப்பா தம்பி சொல்லு விஷயத்த. ஒரே பிரச்சனைங்க ஐயா, என்னால் எதுவுமே நான் கடந்து போக முடியல அப்படிங்கிறார். உடனே அந்த முனிவர் தான் பையன் அந்த மனுஷனை அழைச்சிக்கிட்டு என் கூட வா, அந்த பக்கத்து ஊரில் வரைக்கும் போயிட்டு வருவோம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். போனால் ஒரு ஆறு போயிட்டுருக்கு. அந்த ஆற்றங்கரையில் போய் 2 பேருமே நிற்கிறாங்க. ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க. இந்த மனுஷன் கேட்குறான், ஐயா என்ன ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க, நம்ம கடந்து போக வேண்டாமா? இல்லைப்பா, இந்த தண்ணீரெல்லாம் கடந்து போகிற வரைக்கும், அது வற்றி போகிற வரைக்கும் நம்ம நின்று தாப்பா போகணும். சாமி, இந்த தண்ணி இப்படி ஓடிட்டுருக்கு, ஆறு பயங்கரமாக வெள்ளமாக ஓடிட்டுருக்கு, இது என்னைக்கு வத்துறது, நாம் என்னைக்கு அந்த ஊருக்கு போகிறது அப்படின்னு இந்த இவர் கேட்டார் இந்த தம்பி. அப்போ ஐயா முனிவர் சொன்னார், அதே போல் தாம்மா தம்பி, இந்த ஆற்றில் ஓடுகிற இந்த தண்ணி இருக்கே, அது நம்முடைய பிரச்சனை. அது ஒரு நாள் நிற்காது. நம்ம என்னைக்கு தாயின் வயிற்றிலேருந்து பிறந்தோமோ அன்னிலேருந்து நமக்கு பிரச்சனை. நம்மளால் தாய்க்கு பிரச்சனை, தகப்பனுக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. இது என்றைக்கு வற்றும்? வத்துற வரைக்கும் நம்ம நிற்க முடியாது தம்பி, பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கும். அப்போ நான் சொல்கிறத கேளு. அப்போ எப்படியா கடந்து போகிறது? இது பிரச்சனை ஒரு நாள் வத்தாது. அது நமக்கு மேலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இறைவன் இருக்கிறார். அந்த இறைவனை கொண்டு தான் நாம் கடந்து போக முடியும் தம்பி. எல்லா காரியங்களையும் அவரை கொண்டு தான் கடந்து போக வேண்டும். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள் அல்லவா? அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அவருக்கு முதல் பிரச்சனை செங்கடல். அதை பார்த்து ஒரே பயப்படுறாங்க. முன்னால் அடைப்பு, பின்னால் பார்வோன் துரத்தி கொண்டு வருகிறான். ஒரே பிரச்சனை. என்ன செய்யுது? கர்த்தரை நோக்கி கூப்பிட்றாங்க. அங்கே மோசேகிட்ட போய் முறையிட்டாங்க. மோசே ஆண்டவரை நோக்கி முறையிட்டார். உம்முடைய கையில் இருக்கிற கோலை நீட்டு அப்படின்னு சொன்னார். அந்த கோல் தான் ஆண்டவருடைய வார்த்தை. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் சொல்லுகிறது, கோல்தான் வார்த்தை. அந்த வார்த்தை வடிவாய் வந்தவர் அந்த கோலை தண்ணீரில் நீட்டு அப்படிங்கிறார். தண்ணி 2ஆக பிளந்தது. பிரச்சனைகளை கடப்பதற்கு வார்த்தை ஒன்றே. வார்த்தை வடிவாய் வந்த இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களோடு கூட இருந்தார். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் செங்கடலை 2ஆக பிளந்தவரை துதியுங்கள் என்று சொன்னாங்க. அடுத்தது வனாந்தரத்தை அவர்கள் கடந்து வர வேண்டும். வனாந்தரத்தை கடப்பதற்கு அவர்கள் பகலிலே மேக சம்பமாக இயேசு கூடவே வந்தார். இரவினிலே அக்கினி சம்பமாக கூடவே வந்தார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் பொருளுவதில்லை, அக்கினியிலே நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய் என்று சொன்னார். ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் கர்த்தர் கூடவே வருகிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நம் கூடவே வருகிறார். யோர்தானை கடக்கிறார்கள். வனாந்தரத்தை விட்டு யோர்தான் வருகிறார்கள். யோர்தானை எப்படி கடக்கிறது? அந்த உடன்படிக்கை பெட்டியாகி இயேசுவை சுமக்க வேண்டும். அந்த இயேசுவை சுமந்த பொழுது ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரில் ஓரத்தில் பட்ட மாத்திரத்தில் அந்த தண்ணீர் மேலே போயிடுச்சு.
அந்த பிரச்சனையை கடந்து போனார்கள். இப்படி தான் அந்த வானத்தின் பூமி உலகத்தையும் படைத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்களும் நானும் பிரச்சனையை கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. ஒவ்வொருவரோடு கூட கடந்து போகப்பா. இந்த நாளெல்லாம் ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்தும். அவர்களை வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளும். அவருடைய வேலை, வருமான, தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.